முடியாது. யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. அன்பு, இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு நீ பாட்டுக்கு கலட்டி கொடுத்துடாதடி. ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ கலட்டி கொடுத்துடாத. இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு. அன்பு ப்ளீஸ் டி, நீயும் கௌதமும் சேர்ந்து வாழணும், அதுதான் எனக்கு விருப்பம். தயவு செஞ்சு பிரிஞ்சிடாதீங்க அன்பு. இதை மட்டும் நான் சொல்றேன் உன்கிட்ட. இவங்க சொல்றாங்கன்னு கேட்காத கேட்காத கேட்காத. ஏய், நீ இன்னும் வீட்டுக்கு போகல? அங்க குழந்தை அழுகுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன இங்க அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நீ? போடி முதல்ல. உன்னை போன்றல எவ்வளவு நேரமா போடி போடிங்கிற அசால்ட்டா நின்னுகிட்டு இருக்க. பிள்ளை அழுகுறதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா? அன்பு, கடைசியா உன்கிட்ட சொல்றேன் அன்பு. இருங்க, எனக்கு போக தெரியும். மல்லிகாக்க தானே வச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் எதுக்கு நீங்க கத்துறீங்க? நான் போவேன்ல. அன்பு, கடைசியா உன்கிட்ட நான் சொல்றேன்டி, தயவு செஞ்சு இவங்க சொல்றத கேட்டு மட்டும் நடந்துக்காதடி. ப்ளீஸ் டி, உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்டி அன்பு. இவங்க சொல்ற பேச்ச மட்டும் கேட்காத. இங்க பாரு அருவி, உன்கிட்ட நான் பொறுமையா சொல்றேம்மா. இது என் குடும்ப விஷயம், இதுல நீ தலையிடாத. அவ கழட்டி கொடுப்பா கொடுக்காம இருப்பா. நீ என்ன அவகிட்ட சொல்றது? அது அவளோட விருப்பம். நீ ஒன்றும் அவகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ போறியா முதல்ல? அதான் உன்னோட குழந்தை அழுகுதுன்னு இப்ப இதுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல அத்தை. போக மாட்டேன், இங்க அவளுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கா. நீ போ. முல்லேக்கா, எனக்கு போக தெரியும். ஏன்க்கா அவளோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு தானேக்கா வாழ்றாங்க. இல்ல கௌதமுக்கு அன்புவை பிடிக்காம இருக்கா, இல்ல அன்புக்கு கௌதம பிடிக்காம இருக்கா? ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் பிடிச்சு தானேக்கா இருக்கு. அவங்களுக்கு பேபிங்கிறது முக்கியம் இல்லக்கா. அவங்களோட லைஃப் நல்லா இருக்கா, அதை மட்டும் பாருங்க. எப்போ வேணாலும் வரும் குழந்தை. ஏன்க்கா அப்படி இப்போ இருக்கீங்க நீங்களா? சே, ஒருத்தவங்கள மனசை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அவங்கள எப்படிடா பிரிக்கிறது? பணம் காசு இதுதான் உங்களுக்கு முக்கியமா? இங்க பாரு அருவி, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டேன். அவ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. அனுப்பிச்சு விடுங்க தாவல. போறியா? என்னடி சொல்ற? எங்க இந்த விளக்கம்? அடிக்கிறதுனா அடிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அடிச்சிருவீங்களா நீங்க? சரி சரி, நான் போறேன். அன்பு, கடைசியா சொல்றேன், தயவு செஞ்சு கலட்டி கொடுத்துறாத. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அருவி, குழந்தை அழுகுதுன்னு சொல்றாங்கல்ல, நீ போடி. பாவண்டி பையன் ரொம்ப நேரமா அலறானே என்னமோ. நீ போ அருவி. நான் போறேன்டி. ஆனா ஒண்ணு அன்பு, இவங்க சொல்றாங்கன்னு நீ பாட்டுக்கு கலட்டி கொடுத்துடாத, சரியா? சரி, நான் போறேன். கௌதம், மென்டல் மாதிரி இப்படி அமைதியா நின்னு தொலையாத கௌதம். உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. அவ இவ்ளோ அழுகுறாளே, உங்க அம்மாவெல்லாம் நீ எதிர்த்து பேச முடியாதா? வாயில என்ன வச்சிருக்க? ஏன் உங்க அம்மாவை எதிர்த்து கேள்வி கேட்டா, உன் அப்பதாவை எதிர்த்து கேள்வி கேட்டா பாவம்ல அன்பு. என்ன அப்படி? என்ன உனக்கு அவ்வளோ பயம் உங்க அம்மாக்கு? போங்கன்னு விட்டுட்டு அவளை கூட்டிட்டு எங்காவது போ கௌதம். நான் உன்கிட்ட எல்லாரும் முன்னாடி தான் சொல்றேன், தனியா ஒன்றும் சொல்லல. ஒழுங்கு மரியாதை அன்பு கூட்டிட்டு நல்ல கண்காணதான் எடுத்துட்டு போயிட்டு நல்லா வாழுங்க, அவ்வளோதான் சொல்வேன். இவங்க முன்னாடிலாம் உங்களை வாழவே விட மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் கௌதம், இவங்களாம் உங்களை உன்னை வாழவே விட மாட்டாங்க. எப்படிடா பிரிக்கிறதுன்னு இவ்வளோ நாளாக யோசனை பண்ணிட்டு இருந்துச்சு உங்க அம்மா. இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சா, அதை சரி அதை பண்ணிடுவோன்ட்டு அதை முடிவு பண்ணிருச்சு. அத்தை, இவ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அருவி. மரியாதை இவளை போ சொல்லிருங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு இவளை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இவளை போ சொல்லுங்க அத்தை. நானும் பார்த்துதான் இருக்கேன். கிருஷ்ணா வரட்டும்டி, உன என்ன பண்றேன்னு பாரு. ஏன் என்னை கிருஷ்ணாவை பிரிக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது, சரியா? கௌதம், நான் போறேன். ஆனா கௌதம், வாயை மூடிட்டு அமைதியா இருந்துராதா, அவ்வளவுதான் கௌதம். அன்பு, வரேன்டி. இவங்க சொல்றாங்கன்னு கழட்டி கொடுத்துறாதடி, ப்ளீஸ் டி. நான் பாத்துக்கிறேன்டி, நீ போய் குழந்தைய பாரு போ. அழாதடி, எனக்காக ஏண்டி நீ அழுதுகிட்டே இருக்க? போய் உனக்காக அழுகாம யாருக்கடி அழுக சொல்ற? நீ பத்திரமா இரு, நான் வரேன். முதல்ல நீ போ. ஏய் அன்பு, அப்பத்தா சொன்னா கேப்பில்ல? சொல்ல பத்தா. என்னத்த சொல்ல போறேன் அப்பத்தா? இங்க பாரு, இப்ப சொல்றேன். உனக்கு தான் தேவலடி. இப்படிப்பட்டவன் அவங்க அம்மா வச்சுதான் கேட்பான் போல. ஏதாவது சொல்றேன்னா பாரு, அழுகத்தான் செய்யறானே தவிர ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு தேவையில்ல. இங்க பாரு, கழட்டி கொடு. குறி முதல்ல. அவங்களோட பொருளை தானே அவங்க கேக்குறாங்க. அது நமக்கு எதுக்கு? நமக்கு இது வேணாம். கழட்டி அவங்க மூஞ்சில வீசிடு. முடியாது அப்பத்தா, என் உசுர வேணா கேளுங்க, நான் தரேன். என்னோட வலியை மட்டும் கேட்காதீங்க அப்பதா, ப்ளீஸ் அப்பதா. என்னால முடியவே முடியாது, என்ன விட்டுருங்க அப்பதா. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் அப்பதா, ப்ளீஸ். இதை மட்டும் யாருமே கேட்காதீங்க. ஏன் அப்பதா கேக்குற நீ? அன்பு, எழுந்துரு, நீ வாடி போவோம். அவ வரமாட்டாடா, அவ வரவே மாட்டா. நீங்க போங்கடா முதல்ல. பாரு நாச்சியம்மா, உன் மரியாதை உன் பேரனையும் உன் மருமகளையும் கூட்டிட்டு கிளம்பிடு. என் வீட்டில் நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காத. நாங்கள் யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, 4 பேருக்கு தெரியக்கூடாம நாமளாம் முடிச்சுக்கலாம் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு அனுக்கிறியா? எல்லாருக்கும் தெரிஞ்சு எங்கள் அம்மான போடுமா? ஒழுங்கா உன் பேரனையும் உன் மருமகளை கூட்டிக்கிட்டு போ இங்கேருந்து. அவ்வளோ ரோசம் உள்ளவ, அதை கழட்டி கொடுத்தா நாங்கள் ஏன் உன் வீட்டு முன்னாடி நிற்க போகிறோம்? நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். அதை கழட்டி உன் பேத்தியை கொடுக்க சொல்லு. பத்தா போ பத்தா, அவ கொடுக்க மாட்டா. ஏய் நீன்றா குடி. கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டாதான். நீ போ பத்தா, நீ எதுக்கு பேசிட்டு இருக்க வந்து? இங்க பாரு கௌதம், இதுக்கு மேல உன்கிட்ட எவ்வளவு விளக்கம் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல.
அன்பு கொடுக்க முடியுமா? முல்ல என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அது எப்படி செய்யல? மா தேவையில்லாத வேலை பண்ண போறீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. வேண்டாமா, வேணாம் சொல்லிட்டேன். என்னடா வேணாம்? என்ன வேணாம்? அன்பு குறி. இல்ல என்ன விட்டுருங்க. எங்கடி போற? அன்பு வா அன்பு, எங்க போற? ஒண்ணுதான். போடி முல்ல, அவ பாட்டுக்கு எங்காவது ஓட போறா, போடி. இந்த வரேன் இருடி. அன்பு நில்லுமா, அதை கலட்டி என்கிட்ட முதல்ல கொடுத்துரு. அன்பு அவசரப்பட்டு கழட்டிடாத அன்பு, ப்ளீஸ் அன்பு, உன்னை கெஞ்சி கேக்குறேன் அன்பு, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத முடிவு. கடவுளே, என் பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியலையே. எல்லா பக்கமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம. ச்சே, எதுக்கு அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை? என்ன யாரையுமே வீட்டுல காணோம், எல்லாம் எங்க போயிடுச்சு? அன்புவையும் காணோம், முல்லையும் காணோம். பெரியம்மா இங்க வாவே, இங்க வாங்க பெரியம்மா. ஐயா, என்னையா? என்ன பெரியம்மா இவ்வளவு வேகமா விறுன்னு போயிட்டு இருக்க? பெரியம்மா சரி, முல்ல அன்பெல்லாம் பாத்தியா? ஒருத்தருமே வீட்டுல காணோம், யாரையுமே காணோம். ஐயா, உனக்கு விஷயம் தெரியாதா? விஷயமா? பெரியம்மா எதை பத்தி சொல்றியா? என்ன விஷயம் பெரியம்மா? ஐயா, ஒன்றும் இல்லை. அன்பு வீட்டை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவங்க அப்பா அவங்க அம்மா அவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உன் பொண்டாட்டி ஜோசியம் பார்த்துட்டு ஏதோ அன்புக்கு குழந்தை இருக்காதுன்னு ஜோசியக்காரர் சொன்னாராம்ல. அதனால எல்லாம் அங்கே அன்பு வீட்டில எல்லாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போல. எனக்கு இது தெரியாதியா. எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஷயம் தெரியும். அதான் ஓடுறேன், அன்பு வீட்டுக்கு தான் ஓடுறேன். நீ வா, போய் என்னன்னு பார்ப்போம். ஐயோ, என்ன பெரியம்மா சொல்றியா? இவ்வளோ நடந்திருக்கா? அன்பு யார் போ சொன்னது என்கிட்ட கேட்காம? அவ அம்மாவும் அப்பத்தாவும் ஏன் அன்பு வந்து கூட்டிட்டு போகணும்? எல்லாம் முல்லையோட வேலையா தான் பெரியம்மா இருக்கும். முல்லை எப்படா அந்த பிள்ளையை விரட்டுறதுன்னே இருப்பா. இன்னைக்கு இந்த வேலையை பண்ணிட்டாளா? யாரை கேட்டு இவ ஜோசியம் பார்க்க போனா? அது என்ன எந்த ஜோசியக்காரர் இல்லைன்னு சொன்னது? கடவுளே, என்ன பிள்ளை என் குடும்பத்துல மட்டும் நடக்குதோ தெரியல. வாங்க பெரியம்மா, போய் என்னன்னு பார்ப்போம். நான் கூட உனக்கு விஷயம் தெரிஞ்சுதான் வெளியில நிக்கிறே போல அப்படின்னு நினைச்சியா? இப்பதான் தெரியுது உனக்கே விஷயம் தெரியாதுன்னு. சரி சரி, வேகமா ஓடியா. ஏன் பெரியம்மா, கௌதம் பையலுக்கு விஷயம் தெரியாமையா இருக்கும்? அவன் எப்படி அன்புவை விட்டுருப்பான்? கௌதம்க்குலாம் தெரியும்யா. தெரியாதுல்ல, எல்லாருமே அங்கதான் நிக்கிறாங்களாம். இந்தா இப்பதான் அருவி அழுதுகிட்டு போறா. எங்கடி போயிட்டு வரேன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னா, அன்பு வீட்டுக்கு போயிட்டு தான் பெரியத்த வாரேன், அங்க ஒரே பிரச்சனை, அன்பு தாலியெல்லாம் கழட்டி தர சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு ரொம்ப பிடிவாத பிடிச்சிட்டு இருக்காங்க. அன்பு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. என் மாமியாரை நாங்கள் நிற்கவே விடலை, அதனால் வந்துட்டேன் பெரியதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகிறா. ரொம்ப கேட்டோன்னு மனசே கஷ்டமாக போச்சு. வாயா விருட்டுன்னு போவோம். என்ன பெரியம்மா சொல்கிற? தாலியெல்லாம் கழட்டு முல்லை எல்லா வேலையும் பாப்பா பெரியம்மா. சரி சரி, வாங்க வேகமாக போவோம். இங்கே பாரு அன்பு, அப்பதான் சொல்கிறதே கேளுடி. இது நமக்கு தேவையில்லாதது, வேண்டாம். இவ்வளோ பிரச்சனை வந்து இவ்வளோ இது பண்ணியும் நம்ம இதை கழட்டி கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. இங்கே பாரு, அப்பதான் சொல்கிறதே கேளு. இனி நீ அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியாது அன்பு. எனக்கு நல்லா தெரியும்டி, இவ உன்னை நிம்மதியாகவே வச்சுக்க மாட்டான். அதுக்காக நான் கழட்டிலாம் கொடுக்க முடியாது அப்பத்தா. ப்ளீஸ் அப்பத்தா, என்னை விட்டுருங்க. நான் தர மாட்டேன், தரவே மாட்டேன். என் உசுரை கேட்டா கூட கொடுங்க, ஆனா என்னோட தாலியை தரவே மாட்டேன். அப்பத்தா ப்ளீஸ் அப்பத்தா, உயிரோட இருக்கும்போது இப்படி எல்லாம் வாங்குறீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? முல்லாத்த, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க முல்லாத்த. இங்க பாரு அன்பு, உன் நல்லதுக்காக தான் நானும் சொல்றேன். கௌதம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ கொடுத்துரு. கௌதம் அவன் நல்ல மனசுக்கு நல்லா தான் இருப்பான் அத்தை, ஆனா இதை கேட்கறது தப்பு. ஏய் முல்லா, வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? உங்களுக்கு விஷயம் எப்படி தெரியும்? எனக்கு தெரிகிறது இருக்கட்டும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தா தெரியல? யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மா அன்பு, நீ வா நம்ம வீட்டுக்கு. எதுக்கு அவளை வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? வேண்டாம்னு சொல்லி தானே இங்க வந்து இருக்கிறா. அம்மா, யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? யாருங்க கேட்கணும்? யாரை கேட்டுனா நான் யாரை போய் கேட்கணும்? எனக்கு என்ன தோணுதோ என் குடும்பத்துக்கு நான் தான் செய்வேன். ஓ, உனக்கு என்ன தோணுதோ அதுதான் நீ செய்வியா? எந்த கிறுக்கு பையவனோ சொல்றான்ட்டு அந்த பிள்ளைய அவங்க வீட்டில் வந்து உட்கார வச்சிருக்கா. பத்தாவது இல்லாம கழட்டித்தான் தாலியை கேட்டுட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு?
இங்க பாருங்க, நான் பண்றதுதான் கரெக்டு. இந்த பிள்ளை அவங்க வீட்டிலே இருக்கட்டும். நாம அதை வாங்கிட்டு போயிட்டோம்னா இந்த பிள்ளைக்கு நம்ம பையனுக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. அழகா நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து சூப்பரா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு கொண்டாடிட வேண்டியதான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். தேவையில்லாம நீங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, சொல்லிட்டேன். படுபாவி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஏண்டி, நீயும் பொம்பளை தானே? அந்த பிள்ளை மனசு எவ்வளோ கஷ்டப்படும், கொஞ்சமாவது அதை நினச்சி பார்த்தியாடி? அறிவு கெட்டவளே, பாவம் இல்ல? ஆ, சொல்லுடி முல்லை, பாவம் இல்லை அந்த பிள்ளை? இங்கே பாருங்க பெரியத்த, இது என் குடும்ப விஷயம். பேசாமல் நீங்கள் போயிடுங்க. இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படியே அரைஞ்சுன்னா பல்லு ஒன்று இருக்காது வாயில பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. எங்க பெரியம்மா இல்லாத என்ன நீ உன் குடும்பம்ன்றா? அது யாருன்னு நினைச்சாப்போ? ஏன் பெரியம்மா, எங்க அம்மா கூட எங்க பெரியம்மா தான் எங்களுக்கு முக்கியம். அதை மறந்துடாத. யாரோ மாதிரி என் குடும்பம் அவங்கள ஒதுக்கி தள்ளுறா. அன்பு, வாமா நம்ம வீட்டுக்கு. இங்கே பாருப்பா, ஏமா பேத்தி நீ உன் வீட்டுக்கு வரமாட்டா, சரியா? அதை தெரிஞ்சுக்கோ. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என் பேத்தியை உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அமுச்சு விட்டோன்னு வை. எங்களை விட ஒரு முட்டாள்கள் யாருமே கிடையாது. என் பேத்தி எங்கள் வீட்டில் அவள் பாட்டுக்கு அவள் போட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். உங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படுறதுக்கு அவள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு போட்டோம். நீ ஓ பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிகிட்டு போ. என்ன மொத்தமா நீயும் சேர்ந்துட்டு பேசுற? இந்த முல்லை தான் அறிவு கெட்டத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கானா, நீயும் சேர்ந்துட்டு அந்த பிள்ளையை பிடிச்சி கொண்டாந்து இங்க வச்சிருக்க. ஏன் மொத்தமா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்கறது இல்லையா? ஒரு வார்த்தை கேட்காம நீ பாட்டுக்கு அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கிறீ எல்லாரும்? என்னெல்லாம் கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன அன்பு, மாமா சொல்றேன், வர முடியுமா முடியாதா? நீயும் வர முடியாதுன்னு அடம் முடிச்சிட்டு இருக்கா. ஏமுல்ல, என் குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீ ஏன் இப்படி பண்ற? எதுக்கு அப்படி பொது இடத்துல உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்கு வந்துரு. அன்பு, வாமா. டேய் கௌதம், என்ன வாயை மூடிட்டு அங்க நிக்கிற? அறிவு கட்டவனே, வாடா. எல்லா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன, இதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போய் அங்க நின்றுட்டு இருக்கா. வரியா? இப்ப என்னடா சொல்ற? வரேன்ப்பா.